விஷ்ணு 10வது அவதாரம் எடுக்கவில்லையா? ஐயா வைகுண்டர் தான் விஷ்ணுவினுடைய 10வது அவதாரம். இந்த மண்டபத்தில், இந்த சாமி தோப்புல, இந்த ஐயா வைகுண்டர் பேர் இயக்கத்தில் ஐயா வைகுண்டர் அவர்களை விஷ்ணுவின் 10வது அவதாரம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு மாத்திரம்தான் இங்கே இடம். இல்லைன்னு சொன்னா நீங்க வெளியில போய் எங்கே அவர் ஒரு அவதார புருஷர் என்பதை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒட்டுமொத்த இந்து சமூகமும் ஏற்றுக்கொள்கிறது. 108 திவ்ய தேசங்கள் வைணவத்தலத்தில் இருப்பது போல இந்த சாமி தோப்பு 109வது திவ்ய ஸ்தலமாக நாம் கொண்டாடப்பட வேண்டிய அவதார புருஷர்கள் இருந்த வாழ்ந்த. அப்படி 10வது அவதாரமாக ஐயா வைகுண்டர் வருகிறார் என்றால், ராமனே கூட்டணி சேர்ந்துதான் யுத்தம் பண்ணுவான், கிருஷ்ணன் யுத்தமே பண்ண மாட்டான், பேசாம தான் இருப்பான்னா, 10வது அவதாரம் அதை விட ஒருபடி மேல தானே போகும் இல்லையா? கிருஷ்ணன் நான் சும்மா தேர் ஓட்டுவேன், அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ தான் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, ஐயா வைகுண்டர் அவர்கள் நமக்கு சொல்கிற செய்தி, தர்மம் என்றால் என்னவென்று மாத்திரம் நான் சொல்லி சென்று விடுவேன், மற்றவற்றை நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்பதுதான் ஐயா வைகுண்டர் நமக்கு சொல்கிற செய்தி. அதான் நமக்கு செய்தி. அதனாலதான் இன்னைக்கு ஒரு ஸ்தூல வடிவத்தில் ஐயா வைகுண்டர் நம்ம முன்னால இல்லை, சூட்சுமமா நம்ம முன்னால இருக்காரு, நம்ம கனவுல இருக்காரு, நம்ம சுவாசத்துல இருக்காரு, சூட்சுமமா இருக்காரு, ஸ்தூல வடிவத்தில் இல்லை. நாம பார்க்கிற 2 கை, கண்ணு, காது, மூக்கு, இந்த வடிவத்தில் அவர் நம்மகிட்ட இல்லை. சுவாமி விவேகானந்தர் சொல்லிவிட்டு சென்றார், ஐ வில் பி தி வாய்ஸ் வித்அவுட் ஃபார்ம் ஃபார் another 100 years அப்படின்னு சொன்னார் விவேகானந்தர். நான் ஒரு சரீரம் இல்லாத ஒலியா